ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் வந்துட்டு என்னோடது இப்படி தான் வந்துருந்துச்சு. ரீப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்துட்டு சாரி வந்துட்டு You're the lover that can save me. Hello guys, welcome to my channel. என் பேர் Jaicy Victoria. ஸோ இன்றைக்கி வந்துட்டு வீக் 3 vlog வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வீக் 2 வந்து நான் ப்ராப்பராகவே என்னால் கவர் பண்ண முடியல. நம்மளுக்கு வந்துட்டு ஹேர் ஸ்டைல்ஸ் கிளாஸ் தான் வந்துட்டு நடந்துட்டு இருந்துச்சு. அண்ட் அதில் வந்துட்டு பிஸியாக கிளாஸ் கவனிச்சிட்டு இருந்ததில் ப்ராக்டிஸ் பண்ணதில் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு வீடியோ ஒழுங்காக எடுத்தேன் அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னும் நான் அந்த வீடியோ ஆக்சுவலி எடிட் பண்ணல. பட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற டைமுக்கு அந்த வீடியோ வந்திருக்கும். ஸோ பார்ப்போம் இந்த வீக் அது ஒழுங்காக என்னால் ஃபிலிம் பண்ண முடியுதா அப்படின்னு நான் பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கும் வந்துட்டு இந்த vlogs பார்க்குறதுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னு நான் வந்துட்டு அசியூம் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்துட்டு பார்க்கலாம். வீக் 2, வீக் 3, வீக் 4 எல்லாமே வந்து பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வந்து போயிட்டு இந்த வீக் என்னென்னலாம் நடக்குதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நான் நீங்கள் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அன்றைக்கி டேக்கு வந்து நம்ம ஆட்டோவில் தான் வந்து போயிருந்தோம். பிகாஸ் என்கிட்ட ஹேர் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே 2 மூட்டைக்கு இருந்துச்சு. ரெண்டுத்தையும் வந்துட்டு நம்மளால் பைக்கில் எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு மூட்டை வந்து என்னோடது, இன்னொன்று வந்து ஆமிலாவோடது. அவங்க சண்டே நம்ம வீட்டில் ஹேர் ஸ்டைல் பண்ண வந்தாங்க இல்லையா, ஸோ அப்போ அவங்க இங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அதான் இன்னொரு விஷயம் உங்ககிட்டலாம் வந்துட்டு சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட கமெண்ட்ஸில் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு வந்து கேட்டீங்க. பட் என்னால் வந்து சொல்ல முடியல. பிகாஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு சேஞ்ச் பண்ண போகிறாங்க. நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக அக்கா கிட்டே வந்துட்டு மெசேஜ் பண்ணி கேட்டாலே இன்ஸ்டாகிராமில் அவங்க வந்துட்டு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் ஆல்சோ சிலபஸ் முதற்கொண்டு எல்லாமே அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க. நான் வந்துட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு சொல்லணும்னு நினச்சேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு ரீச் ஆகிட்டோம், ஸ்டுடியோ ரீச் ஆகிட்டோம். அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக வந்துட்டு இருந்தாங்க. நம்ம வந்துட்டு சைட் பை சைட் கொஞ்சம் ஹோம் ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அக்காவும் வந்துட்டு அவங்களோட ஹேர் ஸ்டைல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி வந்துட்டு அவங்க 2 ஹேர் ஸ்டைல் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் வந்துட்டு இது வந்துட்டு டெக்ஸ்டர்ட் பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லி கொடுத்தாங்க. செம்ம ப்ரிட்டியாக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. ஹேர் ஸ்டைலும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. நான் அவங்க போட்டிருந்த அந்த அக்சசரிஸும் செம்மையாக இருந்துச்சு. அந்த பட்டர்ஃப்ளைலாம் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அடுத்தது வந்துட்டு எஸ் வேவ் பன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹேர் ஸ்டைல் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 ஹேர் ஸ்டைல் வந்துட்டு அவங்க சொல்லி கொடுத்தது வந்துட்டு லன்ச் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த 2 ஹேர் ஸ்டைலையும் செஞ்சு காட்டணும். ஸோ எப்போவுமே ஹேர் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரெப் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் பண்ணிப்போம், ப்ளோ ட்ரைலாம் பண்ணிவிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் வந்துட்டு என்னோடது இப்படி தான் வந்துருந்துச்சு. ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு அன்றைக்கி. அண்ட் அக்காவும் வந்துட்டு அன்றைக்கி வந்து நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லோரும் அவங்களோட ஹேர் ஸ்டைல் முடிச்சதுக்கப்புறம் அக்கா வந்துட்டு எல்லாேருக்கும் ரிவ்யூ சொல்லுவாங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அந்த டைமில் தான் நான் பண்ணது வந்து நல்லாயிருக்கு, நல்லா பண்ணியிருக்கேன்னு வந்து சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு அது கேட்டதும். ஸோ அடுத்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு இப்படி தான் வந்துருந்துச்சு. ஆக்சுவலி அடுத்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு நல்லாவே வரல, அவங்க பண்ண மாதிரியே வரல, இது வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ திரும்ப வந்துட்டு பண்ண சொல்லியிருந்தாங்க, வீட்டுக்கு போயிட்டு எப்போனா பண்ண சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான், அன்றைக்கி டே வந்துட்டு அதோட முடிஞ்சிருச்சு. நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் ஆட்டோலேயே வந்து வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டேன். பயங்கரமாக தூக்கம் வருது, எனக்கு செம டயர்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் வந்து படுத்து தூங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். டைம் வந்துட்டு 6:32 ஆகுது. இப்போது நான் வந்து கொஞ்சம் நேரம் இப்போ படுத்து தூங்கி எந்திச்சிட்டு ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்கு தூங்கி எந்திச்சிட்டு என்னோட அந்த டம்மி இருக்கு இல்லையா, ஹேர் டம்மி, அதை வந்துட்டு வாஷ் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஸோ அதை அப்புறமா போய் பார்த்துக்கலாம். அப்போ போயிட்டு நான் தூங்க போகிறேன். செம்ம டயர்டாக இருக்குது. தூங்கி எந்திச்சாச்சு. ஒரு 2.5 hours கிட்ட நல்லா தூங்கிட்டேன். வண்டி போகிற சத்தம் கேட்குது. ஸோ இதுதான் என்னுடைய டம்மி. கொஞ்சம் பேய் மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி போட்ட ஹேர் ஸ்டைல் இது தான். இப்போ இதை வந்துட்டு கலட்டிட்டு நம்ம வந்துட்டு இதுக்கு ஷாம்பூ வாஷ் கொடுக்கணும். தலைக்கு குடிக்க போகிறாங்க மேடம். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் கிளாஸ் போனதுலேருந்து சரியாகவே தண்ணி குடிக்கிறதே இல்லை. அதனால் மூஞ்சிலலாம் ஒரு மாதிரியாக பாயில்ஸ் மாதிரி பம்ப்ஸ்லாம் வந்துட்டு வந்திருக்கு. அதனால தான் நினைக்கிறேன். அதனால் நாளிலேருந்து சரியாக தண்ணி குடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு முடிவில் இருக்கேன் நான். இப்போ போயிட்டு இது இருக்கு இல்லையா, இதை கழட்டிட்டு நம்ம போயிட்டு ஷாம்பு வாஷ் கொடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு ப்ளோ ட்ரை பண்ணுவோம். ஓகேவா, போவோம். ஸோ என்னோடய டம்மிக்கு வந்துட்டு நல்லா ஷாம்பு வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு அதை நல்லா குளிப்பாட்டி முடித்ததுக்கப்புறம் ப்ளோ ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அது முடித்ததுக்கப்புறம் போயிட்டு தூங்கியாச்சு. அடுத்த நாள் வந்துட்டு கிளாஸ்க்கு வந்தாச்சு. கிளாஸ் இப்படி தான் காலியாக இருந்துச்சு. காலையில் ஆஸ் யூஷுவல் நம்ம சீக்கிரம் போயிட்டோம். அண்ட் ஹோம் ஒர்க் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்த நாளோட ஹோம் ஒர்க் வந்துட்டு நாங்கள் வந்து அன்றைக்கி பண்ணிகிட்டு இருப்போம். ஓகேவா, ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணுன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அக்கா வந்தாச்சு. அவங்க வந்துட்டு அன்னைக்கான 2 ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க.
ஸோ 2 ஹேர் ஸ்டைல்ஸ் அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு சொல்லி கொடுப்பாங்க. செகண்ட் ஹாஃப் லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம மித்த 2 வந்துட்டு அவங்களுக்கு செஞ்சு காட்டணும். அப்படி தான் வந்து போச்சு அன்றைக்கும் கிளாஸும். அண்ட் லஞ்சுக்கு வந்துட்டு நம்ம பீட்ஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அன்னைக்கான பெஸ்ட் பார்ட் அதுதான். ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி நான் பீட்ஸா சாப்பிட்டேன். அன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்டேன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நல்லா வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு ஹேர் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் வந்துட்டு இப்படி தான் வந்துருந்துச்சு. கொஞ்சம் ஓகேவாக தான் வந்துருந்துச்சு. இந்த ஹேர் ஸ்டைலோட பேர் வந்துட்டு ட்விஸ்டட் டெக்ஸ்டர்ட் பிரைடுன்னு நினைக்கிறேன், அப்படி தான் சொன்னாங்க. ஸோ இப்படி தான் வந்துருந்துச்சு. ஸோ எல்லாரோட பிரைடும் வந்துட்டு இப்படி தான் இருந்துச்சு. எல்லாருமே வந்துட்டு நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அடுத்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு ஃபிஷ் போன் பிரைட் வந்துட்டு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது வந்து பண்ணியிருந்தோம். இப்படி தான் என்னோடது வந்து இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னோடய டம்மியோட லைஃப் டைம் வந்து முடிஞ்சு போச்சு. அதோட ஹேர் வந்துட்டு ரொம்ப ரஃப் ஆகிடுச்சு. என்னால் ஹேர் ஸ்டைல் வந்துட்டு ப்ராப்பராக பண்ணவே முடியல. நிறைய முடியும் கொட்டி போச்சு. ஏதோ என்னால் முடிஞ்சதை வந்துட்டு அன்றைக்கி நான் பண்ணேன். ஸோ அவ்வளோதான். அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி டேக்கு வந்து கிளம்பிட்டேன். இந்த ட்ரெஸ் தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். பேக்ரவுண்ட் நேஸ்டியாக இருக்குது, ப்ளீஸ் அதை கண்டுக்காதீங்க. அண்ட் நான் வந்துட்டு ஒழுங்காக வீடியோ எடுக்கிறேன்னா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு ப்ராப்பரான டைம் இல்லை விலாக்லாம் பண்ணுறதுக்கு. ஏதோ அப்படி இப்படின்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரியா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு ஃபிலிம் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ஸ்டுடியோ கிளம்பிடலாம். பாய். ஸோ அடுத்த நாள் வந்துட்டு கிளாஸ்க்கு வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் நேற்றுக்கு பண்ண ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் வந்துட்டு அங்கே இருந்துச்சு. அதில் வந்துட்டு நாங்கள் அதை வந்து பார்த்துட்டு சும்மா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அதை திரும்பவும். ஸோ இது வந்துட்டு நான் வந்துட்டு பண்ண ஹேர் ஸ்டைல் அண்ட் அது வந்துட்டு ஆமிலா பண்ண ஹேர் ஸ்டைல். அதனால சும்மா வந்துட்டு கையில் வச்சுட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா வந்துட்டு யாருமே வரலையா, அப்போது கொஞ்சம் பேர் தான் இருந்தோம். அதனால நாங்கள் வந்துட்டு அங்கே நின்றுட்டு கொஞ்சம் ஜாலியாக எதனா வந்துட்டு பேசிட்டு இந்த மாதிரி தான் லூஸ் மாதிரி எதனா பண்ணிகிட்டு இருப்போம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அக்கா வந்தாச்சு. அன்னைக்கான ஹேர் ஸ்டைல் வந்துட்டு அக்கா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஹேர் ஸ்டைல் சொல்லி கொடுத்தாங்க. பயங்கர டஃப்பாக இருந்துச்சு அது. இது வந்துட்டு ஃப்ளவர் பன், ஓகேவா? இப்படி தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் டஃப்பாக இருந்துச்சு அண்ட் பண்ணுறதுக்கும் டஃப்பாக இருந்துச்சு. அண்ட் அது முடிச்சுட்டு அடுத்த ஹேர் ஸ்டைல் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃப்ளவர் பன் வந்துட்டு பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் எங்களோட டம்மிஸை வந்துட்டு ப்ரெப் பண்ணிவிட்டு எங்களோட ஹேர் ஸ்டைல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி ஃப்ளவர் பன் வந்து கொஞ்சம் சொதப்பலாக தான் இருந்துச்சு என்னோடது. அதோட எப்படி சொல்கிறது, அந்த பெட்டல்ஸோட அலைன்மெண்ட் வந்து நான் ப்ராப்பராக வந்துட்டு பண்ணலை. ஏதோ எனக்கு வந்த மாதிரி பண்ணிட்டேன். அண்ட் நிறைய பேருக்கு அதில் டவுட் இருந்துச்சு. ஸோ அக்கா வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு பண்ணி காட்டினாங்க அந்த ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணோன்ட்டு. ஃப்ரண்ட் வேரியேஷன்லாம் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ என்னோட அந்த ஹேர் ஸ்டைலோட ஃபைனல் அவுட்புட் வந்துட்டு இதுதான். இப்படி தான் வந்துருந்துச்சு. வந்தாச்சு நண்பர்களே. ஸோ நான் வந்து வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு உட்காந்துட்டேன். அண்ட் இன்னையோட வந்து நம்ம 21 ஹேர் ஸ்டைல்ஸ் கற்றுருக்கோம். 21 இன்னும் 2 நாளைக்கு வந்துட்டு ஹேர் ஸ்டைல் கிளாஸ் நடக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிப்போம். அண்ட் 21 ஹேர் ஸ்டைல்ஸ் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. அண்ட் அதில் என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான அட்வான்ஸ்ட் ஹேர் ஸ்டைல்லாம் என்னால் நான் வந்துட்டு யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் நான் வந்துட்டு பண்ணுவேன் அப்படின்ட்டு. பட் அதையும் நம்ம வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். பர்ஃபெக்டாக பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். போக போக ப்ராக்டிஸ் பண்ணி வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்லேருந்து 2 பார்சல்ஸ் வந்திருக்கு. ஹால் வீடியோக்காக வந்து வாங்கியிருந்தேன். அதை தான் வந்துட்டு போயிட்டு பிரிக்க போகிறேன். அதை போயிட்டு பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட் வந்து எடிட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. நான் வந்து ஒரு 4 நாளாக வீடியோ போடல உங்களுக்கு. அதனால் போயிட்டு எடிட் பண்ணிவிட்டு அந்த வேலையை வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ பார்க்கலாம் அப்புறமா. ஹாய். ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி டேக்கு வந்து கிளம்பிட்டேன். இந்த ட்ரெஸ் தான் வந்து போட்டிருக்கேன். இது வந்துட்டு என்னோடய பர்த்டேக்கு எடுத்தேன். என்னோடய பர்த்டே ட்ரெஸ். கொஞ்சம் ட்ரெஸ் டப்பாக போகலாமே அப்படின்னா ஜும்கா, டார்க்கான லிப்ஸ்டிக், பொட்டு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பளபளன்னு போயிட்டுருக்கேன். ஆனால் வந்துட்டு எப்படியும் அங்கே போனதுக்கப்புறம் நான் வந்து பிச்சைக்காரி மாதிரி ஆகிடுவேன். அவ்வளோ டயர்டாக இருக்கும். ஸோ பரவாயில்ல. இப்போ வந்து நம்ம வந்து கிளம்பி அங்கே போவோம். இன்றைக்கி டேயில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம், ஓகேவா? போகலாம். ஸோ கிளாஸ்க்கு வந்தாச்சு. அண்ட் அகெயின் நம்மளோட டம்மிஸ்லாம் அங்கே இருந்துச்சு. நேத்திக்கு பண்ண ஹேர் ஸ்டைலோட அப்படியே இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் பிஸ்கெட் சாப்பிட்டுட்டே என்னோடய அடுத்த நாளோட ஹோம் ஒர்க் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். நானும் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் என் கூட இருக்கிறவங்களும் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க.
அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அக்கா வந்தாச்சு. அவங்க வந்துட்டு அன்றைக்கி பிரின்சஸ் போனி வந்துட்டு சொல்லி கொடுத்தாங்க எப்படி பண்ணணுன்ட்டு. பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்க பண்ண அந்த ஹேர் ஸ்டைலுக்கு வந்துட்டு அவங்க ஒரு க்ரௌன் வச்சுருந்தாங்க. அது பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இது அவங்க சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை பண்ணணும். ஸோ ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அக்கா வந்துட்டு நம்மளோட ஒரு மேக்கப் வீடியோ வந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு வந்துட்டு ரொம்ப ஷையாகவும் இருந்துச்சு, ஜாலியாகவும் இருந்துச்சு அவங்க பார்க்குறாங்கன்ட்டு. ஸோ அதை வந்து சும்மா நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிளிப்பிங் மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி தான் என்னோடய பிரின்சஸ் போனி வந்துருந்துச்சு. ஒரு மாதிரியாக வந்துருந்துச்சு. ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டுங்கிறதுனால நான் வந்துட்டு விட்டுட்டேன். இதுக்கப்புறம் பெட்டராக பண்ணிக்கலான்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சு, டீ டைம் ஆகிடுச்சு. ஸோ டீ குடிச்சிட்டு இருந்தோம். அது முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரோட டம்மிஸும் அடுக்கி வச்சுட்டு ரிவ்யூக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், அக்காவோட கமெண்ட்ஸ்க்காக. ஹாய். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி வீட்டுக்கு வந்து பல மணி நேரங்கள் ஆகிவிட்டது. நான் வந்து வீட்டுக்கு வந்த கையோட நல்லா வந்து படுத்து தூங்கினேன். எனக்கு வந்துட்டு ரீசெண்டாக தான் நான் வந்து கண்டுபிடிச்சேன், எனக்கு வந்து மைக்ரேன் இஷ்யூ இருக்குது. எனக்கு அடிக்கடி இந்த 2 சைடும் வந்துட்டு பயங்கரமாக வலிக்கும். சில சமயம் நான் எஞ்சிக்கும் போதே தலைவலியோடு எஞ்சிப்பேன். இப்போ தான் வந்துட்டு ஏன் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சுது இவ்வளோ வருஷங்கள் கழிச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டைம் 11 o'clock ஆகுது. நான் வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்கேன். ஹால் வீடியோ ஒன்று எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த vlog நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த vlog வரத்துக்கு முன்னாடியே அந்த வீடியோ வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா இதுக்கப்புறம் வரும். எப்படி வந்தாலும் வந்து ப்ளீஸ் பார்த்துருங்க. அண்ட் என்ன சொல்ல வந்தேன், இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு நாளைக்கு தான் நான் வந்து எடிட் பண்ணுவேன். ஏன்னா வந்துட்டு இன்றைக்கே வந்து ஃபுல்லாக புஷ் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா எனக்கு வந்து பயங்கரமாக பேக் பெயின் இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு பேக் பெயின் நான் சொன்ன உடனே நிறைய பேர் நிறையா ரெமெடிஸ்லாம் வந்துட்டு எனக்கு அமிச்சிங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்ட்டு. கண்டிப்பாக நான் வந்துட்டு எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறேன். எப்படின்னா நான் வந்துட்டு இந்த பேக் பெயினை போக வைக்கிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? போவோம். இன்றைக்கான டேக்கு வந்து கிளம்பியாச்சு. கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அடுத்த நாளோட ஹோம்ஒர்க் வந்துட்டு எல்லாருமே உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அக்காவும் வந்தாச்சு. அக்கா வந்துட்டு அன்றைக்கி வேறு லெவல் பியூட்டிஃபுல்லாக வந்திருந்தாங்க. நான் வந்துட்டு அவங்கள பார்த்து ரசிச்சுட்டே இருந்தேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட ஹேர் ஸ்டைல் வந்துட்டு அவங்க சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி தான் எல்லோரும் பரபரப்பாக அவங்களோட வேலையை எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் நம்மளோட வேலையை பார்த்துட்டு இருந்தோம், வீடியோ எடுக்கிறது எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் என்னோடய டம்மியை வந்துட்டு ப்ரெப் பண்ணிக்கிட்டேன். என்னோடய டம்மி பயங்கர மோசமான நிலமையில் ஆயிடுச்சு. என்னால் வந்துட்டு அதை ஒழுங்காகவே யூஸ் பண்ண முடியல. புதுசு வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்னோடய ஹேர் ஸ்டைல் வந்துட்டு ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன். இப்படி தான் வந்துட்டு வந்துருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு அட்வான்ஸ்ட் ஹேர் ஸ்டைல். ஓகேவா? நான்லாம் வந்துட்டு என்னோடய லைஃப்பில் இந்த மாதிரிலாம் ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன் அப்படின்லாம் நினச்சி கூட பார்த்ததில்ல. அண்ட் இந்த அளவுக்கு நான் வந்துட்டு பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்துட்டு ஸ்ரீதேவி அக்கா தான். அவங்க தான் வந்துட்டு இந்த அளவுக்கு நம்மளை வந்துட்டு ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ யார் மேக்கப் சுத்தமாக தெரியலனா கூட அவங்க வந்துட்டு செம்மையாக ட்ரெயின் பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு அங்கே நல்லா ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு வந்துருந்துச்சு. அண்ட் அக்கா வந்துட்டு அங்கே நின்றுட்டு இருந்தாங்களா, நான் போயிட்டு அவங்கள வந்துட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டேன். எனக்கு வந்துட்டு அவங்கள அவ்வளோ பிடிக்கும். நான் வந்துட்டு நிறையா வாட்டி சொல்லியிருப்பேன், பட் எத்தனை வாட்டி சொன்னாலும் எனக்கு சலிக்காது. எனக்கு ஆனால் அவங்கள அவ்வளோ பிடிக்கும். அப்படியே அவங்கள கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துட்டு ஃபன் பண்ணிவிட்டு அங்கே நின்றுட்டு இருந்தோம். ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க அவங்க அன்னைக்கு. ஹாய், இன்னைக்கு டேக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ நேத்திக்கோடு நம்மளுக்கு வந்துட்டு ஹேர் ஸ்டைல்ஸ் கிளாஸ்லாம் வந்துட்டு முடிஞ்சு போச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு நம்ம வந்துட்டு ஹேர் ஸ்டைல் தான் வந்துட்டு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து கற்றுருக்கோம். மோர் தேன் 20 ப்ளஸ் ஹேர் ஸ்டைல்ஸ், 23 ஹேர் ஸ்டைல்ஸ் கற்றுருக்கோம். ஓகேவா? கரெக்டாக? அண்ட் அதுக்கப்புறம் போக போக மேக்கப் டெமோலையும் சில பல ஹேர் ஸ்டைல்ஸ் அக்கா சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து கற்றுக்க போகிறோம் இன்னமும். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு நம்ம சாரீ எப்படி கட்டுறதுன்னு வந்து கற்றுக்க போகிறோம். எனக்கு வந்துட்டு புடவை கட்ட சுத்தமாக தெரியாது. இன்றைக்கி வந்து நான் கற்றுக்க போகிறேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ புடவைலாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த புடவை தான் எடுத்துகிட்டு போகிறேன். இது வந்துட்டு பட்டு புடவை நல்லா வெயிட்டான சாரீ தான் கொண்டு வர சொன்னாங்க. ஸோ அதான் இதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு வந்து பார்ப்போம். ஸோ கிளாஸ் போயிட்டதுக்கப்புறம் அன்றைக்கி வந்துட்டு ஆமிலா வந்து எனக்கு பின்னல் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அன்றைக்கி வந்துட்டு கிளாஸ் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு அன்றைக்கி சாரீ ப்ளீட்டிங் சொல்லி கொடுக்குற டே. ஓகேவா? அதனால் எல்லோரும் வந்துட்டு கொஞ்சம் ட்ரெஸ்டப்பாக இருந்தாங்க. எல்லோரும் வந்துட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிகாஸ் சாரீ கட்டிக்கு போகிறாங்க இல்லையா? ஸோ அழகாக ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்படி தான் இருந்துச்சு கிளாஸ் வந்துட்டு ஓவராலாக பார்க்குறதுக்கு. எல்லோரும் வந்துட்டு நல்லா ஃபன் பண்ணி பேசிட்டு ஜாலியாக வந்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருக்கும் அங்கே ஆக்சுவலாக. ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருந்துச்சு அக்கா வர்றதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அக்கா வந்ததுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் அவங்களோட சாரீ வந்து காமிச்சிட்டு இது ஓகேவா ஓகே இல்லையா அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அக்கா வந்துட்டு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாரீ வந்துட்டு ப்ரீ ப்ளீட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு வந்துட்டு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க.
ஸோ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு சாரீ கட்டி காமிச்சாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணிவிட்டு சாரீ கட்டணும். ஸோ நான் வந்துட்டு கீர்த்தனாக்கு வந்துட்டு சாரீ கட்டணும் ப்ரீ ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்னால் கவர் பண்ண முடியல, பிகாஸ் நான் பிஸியாக பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் எல்லோரும் வந்துட்டு ப்ரீ ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்துட்டு சாரியை வந்துட்டு அடுக்கி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட அந்த பேருக்கு வந்துட்டு மாட்டி விடணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு லன்ச் பிரேக் விட்டாங்களா, அந்த லன்ச் பிரேக்கில் வந்துட்டு எல்லோரும் அந்த மாதிரி தான் ஐப்ரோஸ்லாம் பண்ணிக்கிட்டாங்க. எல்லோரும் வந்துட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கிட்டு ஹேர்லாம் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணிவிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரே ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இவங்க வந்துட்டு நிவேதா இவங்க பேர், இவங்க வந்துட்டு ஸ்ட்ரெயிட்னர்லேயே வந்துட்டு கேர்லிங்லாம் வந்துட்டு பண்ணிக்கிட்டாங்க, செம்மையாக வந்து பண்ணாங்க. அண்ட் இங்கே வந்துட்டு ஆமிலா வந்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரைட்னிங் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு அன்றைக்கி ஃபுல்லாக. அண்ட் சாரீ கட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு அன்றைக்கி அக்கா கூட ஒரே ஃபன்னாக போச்சு. நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறது. நான் போயிட்டு அகெயின் ஆஸ் யூஷுவல் அவங்கள போய்ட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டேன். எனக்கு வந்துட்டு அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 10,000 வாட்டி சொல்லிட்டேன் எனக்கு அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு. ஸோ இப்படி தான் வந்துட்டு அவங்கள போய்ட்டு கொஞ்சிக்கிட்டே இருப்பேன் நான். அதுக்கப்புறம் வந்துட்டு அன்றைக்கி அக்கா வந்து டான்ஸ்லாம் வந்து பண்ணாங்க. அக்காவும் இன்னொரு ஸ்டூடெண்ட்டும். பயங்கரமாக போச்சு அன்றைக்கி டேவே, செம்மையாக போச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இன்றைக்கி கிளாஸ் வந்துட்டு வேறு லெவலில் போச்சு, செம்ம ஃபன்னாக போச்சு. சாரீ ட்ரேப்பிங் வந்து கற்றுக்கிட்டோம். அண்ட் அப்படியே சாரீலாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அக்கா கூட வந்துட்டு டான்ஸ் பண்ணுறது, ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்ட்டு பயங்கர ஃபன்னாக போச்சு. அண்ட் அக்கா பற்றி வந்துட்டு சொல்லவே வேணாம். எனக்கு வந்துட்டு அவங்க மேலே பயங்கரமான ஒரு லவ், பயங்கரமாக க்ரேசிலி லவ்வில் இருக்கேன். நான் அப்படியே விழுந்துட்டேன் அவங்கக்கிட்ட. எனக்கு வந்துட்டு அங்கே வந்து வீட்டுக்கு வரதுக்கே மனசில்லை, அங்கேயே இருந்துடலாம் போல இருக்குது. அவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு அவங்கள, சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை என்கிட்ட. ஸோ அதான். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மண்டேலேருந்து நம்ம வந்து ஃப்ளவர் மேக்கிங், அதுக்கப்புறம் வந்துட்டு மேக்கப் டெமோ இதெல்லாம் வந்து பார்ப்போம். ஹேர் ஸ்டைல்ஸ் வந்துட்டு முடிஞ்சிருச்சு, ஆனாலும் வந்துட்டு மேக்கப் டெமோ பார்ப்போம் இல்லையா, அப்போ வந்துட்டு நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் வந்துட்டு அப்பவும் அக்கா சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த வாரத்தில் நடந்ததெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வரைக்கும் ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. அண்ட் இந்த வீக் vlog வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்துட்டு முடிச்சுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு நம்மளுக்கு, ஓகேவா? இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். until then bye.